ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மந்தலீப் சமையல். நீ பார்க்க போகிறது பன்னீர் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அடுத்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, மல் தயிர் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் 1 hour. அடுத்து குக்கரில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க, கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா சுருள வதக்கிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 ஸ்பூன் அளவு இந்த மாதிரி வந்து அரைச்சி நான் ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா வந்து நம்ம ஹோம்மேட் மசாலா வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 1/2 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பன்னீர் மேரினேட் பண்ணது வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிங்க. இப்போ நான் வந்து 1 கால் படி அளவு சீரக சம்பா அரிசி ஊற்றிருக்கேன். அதுக்கு வந்து 2 கால் படி அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து சீரக சம்பா அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கணும் இதில். இப்போ அது வந்து 3/4 பதம் வேக வரைக்கும் விட்டுறணும். அதுக்கு வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு குக்கரை வந்து நம்ம மூடி போடலாம். மூடி போட்டுட்டு சிம்மில் உடனே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 8 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸில் வந்து இறக்கிட்டா சூப்பரான சுட சுட டேஸ்டியான ஒரு பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.